எங்களோட அடுத்த ஃப்ளைட் வந்து பெங்களூர் டு கோயம்புத்தூர் இண்டிகோவில் புக் பண்ணியிருந்தோம். இதுக்கான டைமிங் லிமிட் எங்களுக்கு இருந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4.5 hours இருந்துச்சு. பட் கல்ஃப் ஏர் 2 hours டிலே பண்ணனால நம்ம வந்து இறங்கின டைம் பெங்களூருக்கும் நம்ம அங்கேருந்து டெர்மினல் 2 டு டெர்மினல் 1 வர டைமு, தென் இமிக்ரேஷன் இருக்குது, பேக்கேஜ் கலெக்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் 2 மணி நேரத்தில் முடிக்க முடியுமானா ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க் தான். நாங்கள் தான் இந்த பஸ் பாருங்கள், எங்களுக்காக மட்டும்தான். நாங்கள் கடைசியில் ஒரு 10 பேர் தான் லாஸ்ட்டாக போர்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் பஹ்ரைனில் ஃப்ளைட் டிலேன்னு உடனேவே நைட்டாக அங்கே இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு என்ன பண்ணோன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. எனி டைம் போர்ட் பண்ணலாம் அன்டில் லாஸ்ட் மினிட்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதுக்கு வந்து பெர் ஹெட் 450 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷனை அவைல் பண்ணி இருந்ததுனால எங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஆஸ் பர் ஷெட்யூல் ஆஸ் பர் புக்கிங் அவங்க எங்களை லாஸ்ட் மினிட்ல அலோவ் பண்ணிட்டாங்க கேட்டில். ஸோ நாங்களும் வந்துட்டோம். ஃபைனலி நாங்கள் நம்மளோட கோவை வந்தாச்சுங்க. வணக்கம் கோவை, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.